அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழக மக்கள் அமோக ஆதரவு அளித்து வருவதாகவும், துரோகிகள் கையிலிருந்து ஆட்சியையும் கட்சியையும் மீட்கும் வல்லமை கழகத்திற்கே உண்டு என்பதை உணர்ந்துள்ளார்கள் என்றும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் யாதவ சமுதாய மக்களுடன் கலந்துரையாடிய திரு டிடிவி தினகரன், தமிழகத்தை பிரித்தாள நினைக்கும் சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் அனைவரும் ஜாதி மத பேதங்களை கடந்து ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாம் தமிழகத்திலே வாழ்கின்ற அனைவரும் ஒற்றுமையுடன் தமிழகம் வளம் பெற வேண்டும், தமிழகம் என்றென்றைக்கும் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஜாதி மத பேதமற்ற ஒற்றுமையான ஒரு தன்மையை இங்கே கடைபிடித்தால்தான் இங்கே மதவாத சக்திகளும் மதத்தின் பெயரையும் ஜாதியின் பெயரையும் சொல்லி நம்மை தேர்தல் அரசியலுக்காக ஆட்சி அதிகாரத்திற்காக பிரிக்க நினைப்பவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்திலே நிலவுகின்ற அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகும் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் மறைவிற்கு பிறகும் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இயக்கங்களுமே புதிய இயக்கங்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் அம்மாவின் 90% தொண்டர்களுக்கு மேல் இங்கே இந்த இயக்கத்திலே நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் இன்றைக்கு துரோகிகளின் கையிலே சிக்கியிருக்கின்ற, சதிகாரர்களின் கையிலே சிக்கியிருக்கின்ற, சுயநலவாதிகளின் கையிலே சிக்கியிருக்கின்ற இந்த ஆட்சியையும் கட்சியையும் மீட்டெடுக்க முடியும் என்பதை எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் எங்கு சென்றாலும் நமக்கு மக்கள் ஆதரவு அளிக்கிறார்கள். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் கன்னியாகுமரி சென்றாலும் சரி, திருத்தணிக்கு சென்றாலும் சரி, அங்கே ஹோசூர் சென்றாலும் சரி, தஞ்சைக்கு சென்றாலும், தமிழகத்திலே எந்த பகுதிக்கு சென்றாலும், எப்படி நேற்று நாம் பரமக்குடி தொகுதியிலே நாம் பயணம் செய்த பொழுது ஜாதி மத வித்தியாசமின்றி இங்கே மக்கள் எல்லாம் நமக்கு இரவு 12 மணி வரை அந்த கொட்டுகின்ற பணியிலும் நின்று நமக்கு வரவேற்பளித்தார்களோ, இதே நிலைதான் தமிழகம் முழுவதும் இருக்கின்றது. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதில் வெற்றி பெறப் போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான். எப்போது தேர்தல் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டார். முன்னதாக யாதவ சமுதாய மக்கள் சார்பில் நடைபெற்ற கோமாதா பூஜையிலும் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்டார்.